அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, ஔவையின் ஆத்திச்சூடி மண் பறித்து உண்ணேல் அப்படின்னா, அடுத்தவர்களுடைய நிலங்களை அடித்து பிடுங்கி நீ உண்ணாதே, நீ அதுல வாழாதே. அப்படி நீ வாழ்வாயானால் அது மகா பாவம், பல ஜென்ம பாவங்கள் வந்து சேரும் என்று அவை சொல்கிறாள். மண் பறித்து உண்ணேல், அடுத்தவருடைய நிலங்களை பறித்து நாம் வாழக்கூடாது என்று சொல்லுகிறாள். நல்லது நண்பர்களே, அடுத்து நம்மளுடைய ஹோமியோபதியில ரெப்பரட்டரியில ஜென்ராலிட்டிஸ் சாப்டர்ல பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா மேக்னட்டிசம், காந்தவியல். காந்தவியல்னா என்ன? அதாவது மூலப்பொருட்கள் காந்தவியலில் விழும் பொழுது அதனுடைய அணுக்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதான் காந்தவியல், மேக்னட்டிசம். காந்தத்துல வடதுருவம் தென் துருவம் அப்படின்னு இரண்டு துருவ நிலைகள் இருக்கு, நார்த் போல் சவுத் போல். இதுல சேம் போல்ஸ் ரிப்பல்ஸ், அதாவது சவுத் போல்ஸ் ரெண்டும் ஒன்னா சேராது. ஆனா சவுத் போல் நார்த் போல் ரெண்டும் வச்சுன்னா வேகமா ஓடி வந்து இணைஞ்சிக்கும், அட்ராக்ட்ஸ். இது அதனுடைய தன்மை. இது சயின்ஸ். இதை ஏன் சார் இங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நன்கு தெரிந்து கொள்கிற நண்பர்களே, மருத்துவத்துறையிலே இந்த மேக்னட்டிசம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பங்கை நமக்கு அளித்து கொண்டிருக்கிறது. நாம் அதை அறியாமலேயே அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதான் விஷயம். ஹோமியோபதியில மேக்னட்டிஸை வச்சு மருந்துகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது, சரிங்களா? அதே போல நாம பயன்படுத்துறோம் இல்லையா, எம்ஆர்ஐ ஸ்கேன், அதுல இந்த காந்தவியல் பயன்படுகிறது. எம்பிஐ அதிலே பயன்படுகிறது. மேக்னெட்டிக் கேத்தர்ஸ் அதுல பயன்படுகிறது. ரிட்டென்ஷன் அண்ட் ஃபிக்சேஷன், பிளட் செப்பரேஷன்ல இது பயன்படுகிறது. இவ்வாறு மேக்னட்டிசம் நம்முடைய மருத்துவத்துறையிலே பல்வேறு நிலைகளிலே அது பயன்படுத்தப்படுகிறது. இப்படி பயன்படுத்தப்படுகின்ற பொழுது இந்த மேக்னெட்டிக் வேல் உடலிலே சென்று திசுக்களிலே பிரச்சனைகளை ஏற்படுத்தினால், அதனால் விளைவுகள் ஏற்பட்டால், அந்த விளைவுகளை தீர்க்கக்கூடிய மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்கு. அதைத்தான் சொல்ல வர டாக்டர் கென்ட் அவர்கள், சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்திருப்போம், அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிட்டு வந்திருப்போம். அதன் பிறகு பார்த்தா நமக்கு உடலில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அப்படி ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் ஹோமியோபதி மருத்துவரை அணுகி நீங்கள் சொன்னீர்களேயானால் அவர் அதற்கான மருந்தை உங்களுக்கு தருகிறார். அப்படி தருகின்ற பொழுது அந்த பிரச்சனைகள் நீங்கும். அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுனா அதனுடைய பக்க விளைவுகளும் உங்களை விட்டு வெளியே போயிடும், சரிங்களா? அப்படி பயன்படுத்தக்கூடிய மருந்துகள்ல 1-2 சொல்றேன். குப்ரம் மெட்டாலிக்கம், பாஸ்பரஸ் போன்ற மருந்துகள் மிகச் சிறப்பாக வேலை செய்கிறது. இது போன்ற அரிய செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மருத்துவ செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எங்கள் சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரடியாக உங்களுக்கு அது சேரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.